வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வித்யாஸ் குக்கிங் சேனல். நான் வித்யாலக்ஷ்மி. இன்றைக்கி உங்களுக்கு ஸ்ட்ராபெரி க்ரீம் ரெசிபி செஞ்சு காமிக்கிறேங்க. இது ரொம்ப சிம்பிள் அண்ட் ரொம்ப ஈஸியான டெசர்ட். ஒரு நொடியில் பண்ணிடலாம். முன்கூட்டியே நம்ம எல்லாமே தயார் பண்ணிட்டோம்னா ஒரு நொடியில் இந்த ரெசிபி ரெடி ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராபெரி சீசன். ஸ்ட்ராபெரி நிறைய கிடைக்கிறது மார்க்கெட்டில். ஸோ வந்து ஸ்ட்ராபெரியை நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தொடச்சி அதை பீஸ் பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சாஸ் வந்து நான் ஸ்ட்ராபெரியை வேக வைக்காமல் அப்படியே தயார் பண்ண போகிறேன். அதுக்காக நான் சர்க்கரை யூஸ் பண்ண போகிறேன். அடுத்து வந்து நான் விப் க்ரீம் வந்து பாக்ஸில் கிடைக்கிறது பவுடர். ஸோ அது வாங்கி நான் தண்ணி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் எடுத்து வச்சு நல்லா சில் பண்ணி வச்சுருக்கேன். அது வந்து நம்ம எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு நல்லா விப் பண்ணி எடுக்கணும். ஸோ ரொம்ப சிம்பிளாக நம்ம வீட்டில் விப் க்ரீம் நொடியில் தயாராகிடும். இப்போ நம்ம வந்து ஸ்ட்ராபெரி வேக வைக்காமல் சாஸ் எப்படி பண்ணுறதுனா, ஸ்ட்ராபெரி நல்லா நறுக்கிட்டு அது ஸ்ட்ராபெரி சாஃப்ட் வேறு ஆகணும் இந்த ரெசிபிக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் நீங்கள் சர்க்கரை சேர்த்துட்டு அதை நல்லா கலந்து ஒரு மூடி போட்டு ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்படியே வச்சுடுங்க. தானாக அந்த சர்க்கரை உருகிறப்போ ஸ்ட்ராபெரி சாஃப்ட் ஆகிடும். அந்த ஸ்ட்ராபெரி சாஸும் உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். ஸோ வேக வைக்காமல் ஸ்ட்ராபெரி சாஸ் பண்ணுறது இப்படி தான். ரொம்ப அருமையான சாஸ் உங்களுக்கு ரெடி ஆகிடும். இப்போ பாருங்கள், இந்த பீட்டர் எலக்ட்ரிக் பீட்டர் வச்சு இந்த விப் க்ரீம் நான் தயார் பண்ணியிருக்கேன். எவ்வளோ அருமையான சாஃப்டாக அந்த பனி போல் அந்த விப் க்ரீம் ரெடி ஆகிருக்கு. நீங்கள் இதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணி யூஸ் பண்ணலாம். பட் நான் வந்து இந்த வீடியோவுக்கு இமீடியட்டாக காமிக்கணுன்றதொட்டு நான் அப்போயே தயார் பண்ணிகிட்டு இருந்தேன். இப்போ வந்து விப் க்ரீமை நான் ஒரு பைப்பிங் பேக்குக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேங்க. பைப்பிங் பேக்னால் நீங்கள் யூஸ் பண்ணலாம், இல்லைனா அப்படியே கூட நீங்கள் வந்து பவுலில் சேர்த்து நீங்கள் சர்வ் பண்ணலாம். ஆனால் ஈஸியாக பவுலில் வந்து சேர்க்கறதுக்காக ஒரு லார்ஜ் ஸ்டார் டிப் நாசல் போட்டு பைப்பிங் பேக்கில் நான் வந்து இந்த விப் க்ரீமை சேர்த்துருக்கேன். எனக்கு வந்து வாட்டமாக நான் வந்து விப் க்ரீமை பேக்லேருந்து பவுலில் சேர்க்கறதுக்காக, சர்விங் டிஷ்ஷில் சேர்க்கறதுக்காக. இப்போ நான் காமிச்ச ஸ்ட்ராபெரி விப் க்ரீம் எல்லாமே வந்து நீங்கள் சில் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணிங்கன்னா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக நல்லாயிருக்கும். இங்கே பாருங்கள், நான் வந்து சர்விங் கிளாஸில் ஃபஸ்ட்டு இந்த ஸ்ட்ராபெரி நல்லா சாஃப்டாக இருக்குது, சாஸ் நிறைய வந்திருக்கு பாருங்கள். இந்த சாஸ் வந்ததும் நீங்கள் ஸ்ட்ராபெரி எடுத்து நீங்கள் ஃப்ரிட்ஜில் வச்சு சில் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் சர்வ் பண்ணலாம். சில் ஆனதும் எல்லாம் நல்லா கோல்டாக சர்வ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும். இப்போ சர்விங் கிளாஸில் ஃபஸ்ட்டு அந்த ஸ்ட்ராபெரி சாஸோடு சேர்த்துக்கினேன். அதுக்கு மேலே விப் க்ரீம் சேர்த்துருக்கேன். அதுக்கு மேலே திருப்பியும் நான் ஸ்ட்ராபெரி சாஸோடு சேர்த்து அதுக்கு மேலே திருப்பியும் நான் வந்து விப் க்ரீம் நான் வந்து சேர்க்க போகிறேன். இந்த ரெசிபியில் ரொம்ப சிம்பிள் இன்க்ரீடியன்ஸ் யூஸ் பண்ணியிருக்கேன். எல்லா இன்க்ரீடியன்ஸும் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ போஸ்ட் பண்ணுறேன். அந்த விப் க்ரீம் பாக்ஸ் எங்கே வாங்கினேன்னு சொல்லி அதுவும் நான் லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ கொடுக்குறேன். டீட்டெயில் ரெசிபி என்னோட பிளாகில் போஸ்ட் பண்ணியிருக்கேங்க. பிளாக் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ் பிலோ திஸ் வீடியோ இருக்கும். அப்படி இல்லைனா நீங்கள் ஐ கார்டு அபவ் திஸ் வீடியோ கிளிக் பண்ணிங்கன்னா என்னோட பிளாகுக்கு டைரெக்ட் ஆகும். கண்டிப்பாக இந்த ரெசிபி ட்ரை பண்ணுங்கள். இது ஒரு அருமையான ஸ்வீட் டிஷ். நொடியில் தயார் பண்ணலாம். குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்குமே ரொம்ப பிடிக்கும். அந்த விப் க்ரீம் எவ்வளோ அருமையாக வந்திருக்கு பாருங்கள். அதுக்கு மேலே வந்து நான் ஒரு ஃப்ரெஷ் ஸ்ட்ராபெரி வச்சு நான் சர்வ் பண்ண போகிறேங்க. அருமையான ஸ்ட்ராபெரி க்ரீம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இங்கே ஐஸ்கிரீம் ஷாப்ஸ்லலாம் இங்கே சீசன் இருக்கிறப்போ நிறைய கிடைக்கும் இந்த டெசர்ட்டு. நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ட்ரை பண்ணிவிட்டு உங்களோட காமெண்ட்ஸ் எல்லாம் போஸ்ட் பண்ணுங்கள். இது ஒரு ரொம்ப சிம்பிள் ரெசிபி. எல்லாருக்கும் இந்த வீடியோ ரெசிபி பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். உங்களை அடுத்த புதிய ரெசிபியோட நான் மறுபடியும் சந்திக்கும் வரை திஸ் இஸ் வித்யாலக்ஷ்மி. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங். பை.